ஒரு கிராமத்தில் நந்தியா சிந்தியா என்ற இரு சகோதரிகள் வாழ்ந்து வந்தனர். நந்தியா என்பவளோ மிகவும் பண்பானவள், அன்பானவள். ஆனால் சிந்தியாவோ சிறிது ஆணவ குணம் கொண்டவள். தான் அழகு என்ற ஆணவத்தோடே எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பாள். நந்தியா அவளிடம் பல முறை கூறுவாள், இப்படி இருக்காதே அப்படி இருக்காதே என்று. அவள் எதையுமே காதில் வாங்கி கொள்ளவே மாட்டாள். ஒரு நாள் நந்தியாவும் சிந்தியாவும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, சிந்தியா, நான் தான் உலகளகி என்று அனைவர் முன்னாடியும் கூறுவேன் என்று அடிக்கடி கூறுவாள். அதற்கு நந்தியா, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, தன்னிடம் இருப்பதை அமைதியாக பொறுத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கூறுவாள். அவள் சிறிது கூட காதில் வாங்கியே கொள்ள மாட்டாள். ஒரு நாள் நல்ல சுற்றுலா சென்ற பொழுது நந்தியாவும் சிந்தியாவும் நடந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நந்தியா அவள் அப்பா அம்மாவுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். சிந்தியாவோ வெகு தூரம் சென்று கொண்டிருந்தாள். இதை பார்த்து நந்தியா அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். சிந்தியா என்னதான் செய்கிறாள் என்று பார்ப்போம் என்று சிந்தியா நடந்து கொண்டே இருந்து ஒரு அழகிய மலை உச்சியில் ஏறிக்கொண்டே சென்றாள். நந்தியாவோ இங்கிருந்து, சிந்தியா போகாதே போகாதே என்று அவளை பின்தொடர்ந்தாள். ஆனால் சிந்தியா காதில் வாங்கிக் கொள்ளாமல் மலை மீது உச்சியிலிருந்து நான் தான் உலக அழகி என்ற பேர் ஆணவத்தோடு அங்கிருந்து உறக்க சத்தமிட்டாள். அப்பொழுது அங்கிருந்த இடி மின்னல் அவள் மீது பட்டவுடன் அவள் அலறிக்கொண்டு கீழே உருண்டு விழுந்தாள். இதை பார்த்த நந்தியா வேகமாக ஓடி அவளை தூக்கி பிடித்தாள். ஆனால் அவளுக்கோ கைகளிலும் கால்களிலும் மிகுந்த காயமும் மிகவும் மோசமான நிலையில் இருந்தாள். உடனே தன் அம்மாவும் சேர்ந்து ஓடி வந்தனர் அவளிடம். உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மருத்துவரோ, இது எதுவுமே எங்கள் கையில் இல்லை, எல்லாம் கடவுள், அவர்தான் முயற்சி செய்ய வேண்டும் என்றனர். ஆனால் நந்தியா உடனே கடவுளிடம் பிரார்த்தனை செய்து மிகவும் அவளை வருத்தி கொண்டு பிரார்த்தனை செய்தாள். சிறிது காலம் சென்ற பொழுது அவள் மிகவும் கொஞ்சமாக அவளுடைய மோசமான நிலையிலிருந்து திரும்பினாள். இதனை கண்டு உணர்ந்த சிந்தியா தன் சகோதரியாகிய நந்தியாவை பார்த்து, நான் மிகவும் உனக்காக வருந்துகிறேன். நான் எவ்வளவோ ஆணவத்தோடு அலைந்தேன், நீயோ எவ்வளவோ என்னிடம் எனக்கு அறிவுரை கூறினாய், எல்லாம் செய்தாய். ஆனால் சிறிதும் உன்னுடைய பேச்சை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு நந்தியா என்று கூறினாள். அதற்கு நந்தியாவோ, இதெல்லாம் என்னுடைய கடமை, உனக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். இனிமேலாவது ஆணவம் என்ற வார்த்தை உன்னுடைய அகராதியிலே இருக்கக்கூடாது. எல்லாமே கடவுள் விதித்த விதிப்படிதான் நடக்கும். நீ அழகு என்றால் அது இப்பொழுது ஒரு சிறிது காலத்திற்கு வேண்டால் அது உனக்கு அழகாக தெரியலாம். ஆனால் காலங்கள் கடந்து போக அந்த அழகும் உன்னை ஏமாற்றிவிடும். ஆகையால் எப்பொழுதுமே தனக்கு என்ன இருக்கிறதோ அதை அமைதியுடன் அதை சந்தோஷமாக அதை அனுபவித்து கொள்ள வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.